நிஃப்டி பாட்டம் அடிக்கிறதுக்கான ஆல்மோஸ்ட் நியர் லெவல்ஸ்ல இருக்கு. மேபி ஒரு கிவ் ஆர் டேக் 500 to 700 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் பாட்டம் கிட்ட வந்தாச்சு. அண்ட் செப்டம்பர்ல இருந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி வரைக்கும் எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்கன்னா 3,11,000 கோடி வந்து எஃப்ஐஐஸ் வந்து டோட்டலாக செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து வெளியே போயிருக்கு எஃப்ஐஐஸ் மூலம். Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கு அண்ட் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன ஆகலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 22,119 வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, சார் ரிவ்யூ கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் அதே மாதிரி ரிவ்யூ வீடியோஸும் வரதில்லை, ஏன் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தெரியும் தெரியல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்க நியூஸஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ஒரு லாஸ்ட் மந்த்ல வந்து செபி ஒரு சர்க்குலர் அமைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி யாருமே யூடியூப்ல வந்து கரண்ட் மார்க்கெட்டை வந்து சார்ட்ஸ் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலதான் நம்மளால ரிவ்யூ ரெகுலரா கொடுக்க முடியல. அதை நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ செபி சர்க்குலர் வந்ததுனால தான் நம்ம கொடுக்க முடியல. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு ரெகுலராகவே ரிவ்யூன்றது வந்துட்டே தான் இருந்தது. இப்போ இவங்களோட சர்க்குலர்னால we cannot give you direct லைவ் மார்க்கெட்ஸ்ல அனாலிசிஸ் காட்ட முடியாதுட்டாங்க. பட் இருந்தாலும் டெக்னிக்கலா காட்டலாமானா டெஃபினட்டா காட்டலாம். ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா லாஸ்ட் 3 months டேட்டா வந்து கரண்ட் மார்க்கெட்ல இருந்து 3 months டேட்டா காட்டக்கூடாது, அதுக்கு ப்ரீவியஸ் டேட்டாஸ் மட்டும் காமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறதும் ப்ரீவியஸ் டேட்டாஸ் தான். அந்த ப்ரீவியஸ் டேட்டா வச்சு நம்ம அனாலிசிஸ்க்கு மட்டும் எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் காட்டுறேன். நிஃப்டியோட சினாரியோ எப்படி இருக்குன்றதை நம்ம முக்கியமா பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஹைல இருந்து ஆல்மோஸ்ட் 16% வந்து கீழே வந்திருக்கு. ஓவரால் ஹைல இருந்து இப்போ 16% கிட்ட வந்திருக்கு. முக்கியமா வந்து ஒன் ஆஃப் தி ரீசன், 2 ரீசன் சொல்லலாம். ஒன்னு வந்து எஃப்ஐஐஸோட செல்லிங். ரெண்டாவது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா there is a global tension and uncertainty because of Trump. ஸோ ட்ரம்போட சாங்ஷன்ஸும் இந்த சாங்ஷன்ஸ் வார்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கண்ட்ரி மேல அவர் போடுறது, இப்போ கனடா மேல மெக்சிகோ மேல 25% டாரிஃப் போட போறேன்னு சொல்றதும், சைனா மேல 10% டாரிஃப் போட போறேன்னு சொல்றதும், இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அவங்க பதிலுக்கு வந்து திருப்பி நீங்க டாரிஃப் இம்போஸ் பண்ணா நாங்களும் டாரிஃப் இம்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளோபல் வார் இது போயிட்டு இருக்கிறதுனால ஒரு அன்சர்டனிட்டி போயிட்டே இருக்கு. அண்ட் டே பை டே தெரியும் உங்களுக்கு நியூஸஸ் வந்துட்டே தான் இருக்கு ட்ரம்பை பத்தி. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசன் ஒய் மார்க்கெட்ஸ் ஆர் ஃபாலிங் அண்ட் அந்த அன்சர்டனிட்டி. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் எஃப்ஐஐஸ் செல்லிங். எஃப்ஐஐஸோட செல்லிங் லெவல் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்ட் செப்டம்பர்ல இருந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி வரைக்கும் எவ்வளவு செல் பண்ணிருக்காங்கன்னா 3,11,000 கோடி வந்து எஃப்ஐஐஸ் வந்து டோட்டலாக செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து வெளியே போயிருக்கு எஃப்ஐஐஸ் மூலம். பட் இருந்தாலும் இதில் ஒரு சின்ன கம்பேரிசேட்டிவ் டேட்டாஸ் மட்டும் நான் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். அண்ட் என்னோட ஃபைனல் ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். நான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ சார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட் மார்க்கெட் சார்ட் இல்லை, 3 months பேக்கில் இருக்க சார்ட் இது. அண்ட் இப்போ முக்கியமாக இப்போ மார்க்கெட்டை வந்து இதுக்கு ப்ரீவியஸ் டேட்டாஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னாலே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா மோஸ்ட்லி மார்க்கெட் இந்த லெவல்ஸ்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவல்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 2021 to 2023 வந்து இந்த 18,600 வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கு கீழே வந்து நமக்கு 15,000 ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்து இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ். எது 23,000 21,300 வந்து நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஹையில் பார்த்தீங்கன்னா 26,240 வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. நீங்க இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து முக்கியமான லெவல்ஸா கன்சிடர் பண்ணி மார்க்கெட் அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றத பாருங்க. ரைட், இப்போ நம்ம மார்க்கெட் டேட்டாவா பார்க்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இப்போ கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வந்து எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ணிருக்காங்க. இப்போ இதுல நம்ம முக்கியமா பின்னாடி டேட்டா எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த 2020 கிராஷ் எடுத்துப்போம். இந்த லாஸ்ட் 5 yearsல 2020 கிராஷ் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 12,500 அந்த டைம்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40% வரைக்கும் நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆச்சு. இந்த மார்க்கெட் ஃபால்ல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எஃப்ஐஐஸோட செல்லிங் எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 83,000 கோடி வந்து டோட்டலா செல் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஃபால் எவ்வளவு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 40%. பட் இப்போ மார்க்கெட் கேப் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ இருந்த மார்க்கெட் கேபிடலைசேஷனும் இப்போ இருக்க மார்க்கெட் கேபிடலைசேஷனும் அதிகமா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. எஃப்ஐஐஸ் வந்து ரெகுலரா செல் பண்ணிட்டே இருக்காங்க. பட் எது நமக்கு இப்போ தாங்கி பிடிச்சிட்டு இருக்குன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டிஐஎஸ் வந்து இவங்க எவ்வளவு செல் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி பை பண்ணிட்டே இருக்காங்க. முக்கியமா இது எதோட ரீசன்னா மக்கள் மார்க்கெட்ல தே ஹவ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் எஸ்ஐபில இருந்து மட்டுமே ஒரு ஹியூஜ் சங்க் ஆஃப் மணி இஸ் கோயிங் இன்டு தி மார்க்கெட்ஸ். ரெகுலரா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போயிட்டே இருக்கு. நிறைய பேர் எஸ்ஐபி கண்டினியூ பண்றதுனால அது போயிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு சைட்ல மட்டும்தான். இதனால தான் நிஃப்டி வந்து ஒரு பெரிய லெவல்ல ஃபால் பார்க்கல. 15%
இட்ஸ் ஜெனரல் திங். நார்மலா ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது 15-20% கரெக்ஷன் வரைக்கும் வரலாம். நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு, கரெக்ஷன்னா என்ன, கிராஷ்னா என்னன்ட்டு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அது புரியலன்னா நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. டெஃபினட்டா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இதுல முக்கியமா இன்னொன்னு பார்க்க வேண்டிய விஷயம், இப்போ நிஃப்டி என்ன கண்டிஷன், இது இன்னும் அப்படியே தான் இந்த கரெக்ஷன் கண்டினியூ ஆகுமா, இல்ல மார்க்கெட் திரும்புமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான டேட்டா நம்ம எடுத்து பார்க்கலாம். அது என்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. இப்போ பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டியோட 5 இயர்ஸ் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 இயர்ஸ் ஆவரேஜ்ல மார்க்கெட் வந்து மேல இருந்ததுலேருந்து இது பிஇ ரேஷியோ எவ்வளோ இருந்துச்சுன்னா 42 வரைக்கும் போச்சு. அந்த மார்க்கெட் வந்து 2020 கிராஷ் முடிச்சுட்டு ஒரு பீக் அடிச்சது பார்த்தீங்களா? இந்த கிராஷ் முடிச்சுட்டு இந்த கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் 7,500லேருந்து ஆல்மோஸ்ட் 18,000 வரைக்கும் 10,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரீபவுண்ட் ஆச்சு. வி ஷேப் ரிகவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ தூரம் ஏறிட்ட போது பிஇ ரேஷியோ எவ்வளோ இருந்துச்சுன்னா, கீழே இருந்தது மார்க்கெட் கிட்டத்தட்ட 41 வரைக்கும் ஹை போச்சு பிஇ ரேஷியோ. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஇ ரேஷியோ ஸ்டார்டட் டு கம் டவுன். எல்லாருமே ஹை வேல்யூவேஷன் சொல்லிட்டு தான் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் மார்க்கெட்ஸ் பிஇ ரேஷியோ ஸ்டார்டட் டு கம் டவுன். இப்போ எவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா, இட் ஹஸ் கம் அப் டு ஃபைனலா இப்போ எங்க வந்து நிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் 19.7. இப்போ பிஇ ரேஷியோ ஆவரேஜா இத்தனை நாள் இருந்ததுக்கு இப்போ கம்மியா இருக்குன்னா, கண்டிப்பா கம்மியா தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பிஇ ரேஷியோவும் இட் ஹஸ் கம் டவுன். இது எங்க இருக்குன்னா, எந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட நம்ம 2020 கிராஷ் ஆச்சு பார்த்தீங்களா? 2020 கிராஷ் ஆகும்போது எவ்வளோ பிஇ ரேஷியோ வந்துச்சுன்னா, பாட்டம் வந்து 17. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 19. ஸோ பெருசா ஒண்ணும் டிஃபரன்ஸ் இல்ல. வி ஆர் அட் த நியர் பாட்டம் லெவல். நிஃப்டி பாட்டம் அடிக்கிறதுக்கான ஆல்மோஸ்ட் நியர் லெவல்ஸ்ல இருக்கு. மேபி ஒரு கிவ் ஆர் டேக் 500-700 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் பாட்டம் கிட்ட வந்தாச்சு. பட் இதுல என்னன்னா, முக்கியமா இந்த அன்சர்டனிட்டி தான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ எஃப்ஐஏஸ் வந்து எடுத்ததுக்கான முக்கியமான ஒரு ரீசனும் ட்ரம்போட டாரிஃப்ஸ் தான். இந்தியாவுக்கு என்ன மாதிரி இம்போஸ் பண்ண போறாரு, இந்த எல்லா அன்சர்டனிட்டி குளோபல் இதனால தான் இது போயிட்டு இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ இப்போ ரீசெண்டா கூட பார்த்தீங்கன்னா, சமீர் அரோரா ஹீலியஸ் கேபிட்டல் அவரு வந்து பேசியிருந்தாரு. என்னன்னா, So if you look at it like that, there is another 1 or 2 months. But these days, the pace of fall is so high that these things can happen very fast. You are in the end game somewhere. But I would think that two things will coincide. By April, May, time also would have been 8 months. Say September, say October, say. And second is, by that time, this situation of Trump and negotiations would also end. ஆல்மோஸ்ட் பாட்டம் கிட்டத்தட்ட வந்தாச்சு. இதுக்கான ரீசன் என்னன்னா, நார்மலாவே நீங்க ஒரு சைக்கிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிராஷ் எடுத்தீங்கனாலும் இட் சஸ்டெயின்ஸ் ஃபார் மினிமம் 6 to 8 months, 9 months. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, மார்க்கெட் சில டைம் சஸ்டெயின் ஆகி அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் முடிச்சிட்ட கிராஷ் முடிச்சிட்ட பிறகு இட் ஸ்டார்ட்ஸ் டு கோ ஃபார் அ சைட்வேஸ் மார்க்கெட். சைட்வேஸ் முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆரம்பிச்சிடும், ஏற ஆரம்பிச்சிடும். ஆனால் வி ஷேப் ரிகவரி வரணும்னா அதுக்கு சர்டன் திங் கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்தால் மட்டும் தான் வி ஷேப் ரிகவரி வரும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அது என்னன்னா, கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கை வச்சிங்கன்னா மட்டும்தான் வி ஷேப் ரிகவரி எதிர்பார்க்க முடியும். இல்லை நார்மலாக மார்க்கெட் வந்து திரும்ப மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மந்த்ஸ் அந்த பீரியட். இப்போ இந்த 8 மந்த்ஸ்ன்னு கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஏப்ரலில் வந்து 8 மந்த்ஸ்ன்றது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் அட் தி எண்ட் ஆஃப் கரெக்ஷன். ஸோ இந்த இடத்துல 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் இது ரொம்ப முக்கியமாக, ஒருத்தங்க வந்து இந்த கீழே வர பேனிக் ஆகி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறவங்க. இன்னொருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண. சரி, ஒரு 3 கேட்டகரியாக வச்சுக்கலாம். ஒன்று வந்து பயந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறவங்க. 2வது வந்து ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கீழே வரும்போது திருப்பி நான் ஆவரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாட்டமில் வந்து பை பண்ணலான்னு வெயிட் பண்ணுற கேட்டகரி. 3வது கேட்டகரி ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க, ஆனால் திருப்பி அவங்களால கேஷ் போட முடியாத கேட்டகரி. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் தி செகண்ட் கேட்டகரி. கீழே வரும்போது ஐ லுக் இட் as an opportunity. எனக்கு வந்து இது வந்து இட்ஸ் a வெரி குட் டீல். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு நான் வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம் எனக்கு இப்போ நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவில் வாங்கியிருந்தேன். அதனால எனக்கு கிட்டத்தட்ட 100%, 200% ரிட்டர்னில் இருந்தது. இப்போ அது வந்து கம்மியாகி எனக்கு இப்போ ஒரு 100%, 110% அந்த மாதிரி கம்மியாக ஒரு எனக்கு ட்ரிபிள் ப்ராஃபிட்ல இருந்தது. இப்போ டபுள் ப்ராஃபிட்ல இருக்கு. பட் இப்போ எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, கீழே இப்போ நல்ல ரேட்டில் இருக்கும்போது திருப்பி இப்போ ஐம் கோனா ரீஇன்வெஸ்ட். எனக்கு மேலே ஏறும்போது ஐ வில் பி மேக்கிங் குட் மணி. ஸோ அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இட் வில் பி அ ரைட் டைம். இன்னும் ஒரு 500-700 பாயிண்ட்ஸ் பாருங்கள் நிஃப்டி எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் மார்க்கெட் ரிகவர் ஆக ஆரம்பிச்சுன்னா, நான் அதான் முன்னாடியே ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிப்பேன். எவ்ரி 5%ல கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஒன்ஸ் ரிகவர் ஆகும்போது இட் வில் பி ஆவரேஜ் பொசிஷன். தேர்ட் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா, இந்த டைமில் க்ளோஸ் பண்ணுறது இட் வில் நாட் பி அ வெரி குட் ஐடியா. வெயிட் பண்ணிவிட்டு மொத்தமாக ரிகவர் ஆகும்போது ஃபுல்லாக ரிகவர் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் நீங்கள் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டீங்க, வேணான்ட்டு வெளியே போயிட்டீங்கனால் கேஷில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா, நல்ல பாட்டம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக
ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இட் வில் பி a வெரி குட் டைம். ஸோ மார்க்கெட்டை பார்த்து பயப்பட வேண்டாம். லாங் டேர்மில் எப்படியும் மார்க்கெட் ரிகவர் ஆகிடும். நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக மார்க்கெட் எடுத்து பார்த்து டேட்டா எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நீங்கள் ஓவரால் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கீழே எத்தனையோ வாட்டி கீழே போயிருந்தாலும் ஃபைனலாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேருந்து ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நிஃப்டி வில் பி நியூ ஹைஸ். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் எஃப்ஐ செல்லிங்காக இருக்கட்டும், குளோபல் டென்ஷனாக இருக்கட்டும், இந்த டைமில் இந்தியாவுக்கு ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா ஜிடிபி ஹேஸ் இந்த குவார்ட்டருக்கான ஜிடிபி ஹேஸ் க்ரோன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர் தேர்ட் குவார்ட்டரோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா 5.4% லாஸ்ட் இயர் குவார்ட்டர்லேருந்து இந்த வாட்டி இட் இஸ் 6.2% ஏறி இருக்கு. அண்ட் கன்சூமர் ஸ்பெண்டிங்கும் க்ரோயிங், இட்ஸ் ஸ்லோலி க்ரோயிங். 5.7% ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், தென் 5.9%, நவ் இட் இஸ் 6.9% ஏறி இருக்கு. கன்சூமர் ஸ்பெண்டிங்கும் அதிகமாக இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கன்சூமர் ஸ்பெண்டிங் அதிகமாகுது. சைட் பை சைடு உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கும் அதிகம் இருக்கு. ஸோ இது இல்லாமல் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இஸ் நெக்ஸ்ட் இதில் இருந்து நமக்கு டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. அதுவும் எஃபெக்ட்ல வரும்போது டெஃபினெட்லி தேர் வில் பி மோர் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகும் போது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஜிடிபி டேட்டா வந்து அட்லீஸ்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒரு 7%, 7.2% வரைக்கும் வரலாற்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா டெஃபினெட்லி வில் பி இன் அ குட் பேஸ். திருப்பி இந்தியன் மார்க்கெட்ஸ் ஏறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் ஆகுது. வி ஷேப் ரெக்கவரியான கிடையாது, பட் கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆனாலும் லாங் டேர்ம்ல நிஃப்டி எப்படியும் லாங் டேர்ம்ல இட் வில் பி பை ட்ரெண்ட் ஒன்லி. இப்போதைக்கு கரெக்ஷன் ஃபேஸ்ல இருக்கு. கரெக்ஷனோட பாட்டமுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ வெயிட் பண்ணிட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து இதை வந்து ஒரு லாஸாக பார்க்காம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து ஒரு 100 ரூபா பொருள் 50 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு நினச்சி நல்ல சினாரியோவில் ப்ராப்பராக உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுங்க. ஆல்ரைட். ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இதனால தான் நிறைய டைம் நம்ம ரிவ்யூ கொடுக்க முடியல. ரெகுலராக இனிமேல் வேறு வீடியோஸ் எல்லாம் ட்ரை டு கிவ் யூ இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸ், மார்க்கெட்டோட லெவல்ஸ் நான் டேரெக்டாக கொடுக்க முடியாது. 3 months டேட்டாக்கு முன்னாடி தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் டேரக்ட் ரிவ்யூ லெவல்ஸ் இனிமேல் வராது. பட் ஓவராலாக மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்றது ஜென்ரலாக பேசும்போது நம்ம கண்டிப்பாக பேசுவோம். ஆல்ரைட். ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் இல்லை இது மாதிரி வேறு டேட்டாஸ் இருக்குது, ஸோ இதில் மார்க்கெட் என்ன ஆகலாம், வேறு விஷயங்களை பற்றி பேசினாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே அந்த ஒரு வீடியோக்கு வந்து 2000 லைக்ஸ் மேலே வந்துச்சுன்னா ஜாப்பனீஸ் கேண்டல் ஸ்டிக் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டடியாக கொடுக்கணுன்றதா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இட் பி a வெரி யூஸ்ஃபுல் வீடியோ. ஒரு பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி தான் அது வரும். பெரிய வீடியோ. ஸோ அது புக் வைஸாக நம்ம ஸ்டடி பண்ணி 1 by 1 எப்படி இருக்குன்றதோ அதை கண்டிப்பாக டீச் பண்ணுறேன். இட் வில் பி a வெரி குட் வீடியோ. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் இட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.